குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். NCERT syllabus 9th standard chapter 7ல 7.2ல 4th sum என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ABC is a triangle in which altitudes என்னன்னு பார்த்தீங்கன்னா height அப்படி perpendicular இருக்கிறதா altitudeன்னு சொல்லுவோம். BE and CF to sides AC and AB are equal. டயக்ராமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ABCன்றது ட்ரையாங்கிள், அதே மாதிரி எது altitudesன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா BEயும் CFம். ஸோ BEன்ற இந்த சைடில் ஏசியில் இருக்கக்கூடிய BEன்ற ஆல்டிடியூடும் அதே மாதிரி CFன்ற ஆல்டிடியூட் எந்த சைடுக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏபின்ற சைடு. ஸோ இந்த ஆல்டிடியூட்ஸ் ரெண்டும் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினில் கொடுத்தாச்சு. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் கான்க்ருவென்ட்னு சொல்லணும். அதே மாதிரி AB இஸ் ஈக்குவல் டு ஏசின்றதை நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஓகேங்களா? அதாவது ஏபிசின்றது ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்னு ப்ரூவ் பண்ணும். ஸோ இப்போ இந்த டயக்ராம் கொஸ்டின்லேயே கிவன். ஸோ ஏபிசி இதில் CF BEன்றது ஆல்டிடியூட்ஸ். ஸோ அந்த ட்ரையாங்கிளே நம்ம எடுத்துப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிளை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ABC அண்ட் ACF. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன ABC இல்லை ABE. ஸோ ABE அப்படின்னா இந்த ஏரியா வருங்களா? ஸோ ABE அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ACF. ஸோ நான் ட்ரையாங்கிள் ரெண்டுத்தையும் தனித்தனியாக வரைஞ்சிருக்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை வேணாலும் எந்த ஆர்டரில் வேணாலும் எடுத்து எழுதலாம். ஃபஸ்ட்டு 90 டிகிரி நான் பிளாட் பண்ணியிருக்கிறேன். அதாவது ஈல இந்த இடத்துல 90 டிகிரி இருக்குது, இந்த இடத்துல Fல 90 டிகிரி இருக்குது. ஸோ அப்போது எந்த இடத்துல 90 டிகிரி இருக்குதோ அதை சென்டரை போட்டுருங்க. மீதி இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளுடைய அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் முன்ன பின்னன்னு மாற்றி போட்டுக்கலாம். ஸோ அப்போது AEB எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா AFCக்கு ஈக்குவலாக இருக்குது. ரீசன் என்ன? 90 டிகிரி ஆங்கிள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 90 டிகிரியை சொல்லிட்டோம். அடுத்தது இன்னொரு ஆங்கிள். என்ன ஆங்கிள்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள்லையும் ஆங்கிள் ஏன்றது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காமனாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது கொஸ்டின் என்ன கொடுத்துட்டோம்? இந்த ஆல்டிடியூட்ஸ் ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. ஸோ தட் இஸ் BEயும் CFம் கிவன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆங்கிள் சைடு. ஸோ இந்த கிரைட்டீரியன் படி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிள், அதாவது நம்ம என்ன எடுத்துருக்கிறோமோ அந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்க்ருவென்ட். இதை தான் நம்ம கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் ப்ரூஃபாக கேட்டிருக்காங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைட்ஸ், அதாவது ஏபின்ற சைடும் ஏசின்ற சைடும் ஈக்குவல் நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் படி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் கான்க்ருவென்ட்னு நம்ம சொல்லியாச்சுன்னா என்ன அர்த்தம்? அப்போ அந்த கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் தி கான்க்ருவென்ட் ட்ரையாங்கிள் எப்போவுமே எப்படி தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த வைஸ் பார்த்தீங்கன்னா ஏபின்ற சைடும் ஏசின்ற சைடும் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக என்ன ட்ரையாங்கிள்னு பார்த்தீங்கன்னா ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளாக இருக்கும். எப்போவுமே இந்த மாதிரி நீங்கள் எழுதும்போது பார்த்தீங்கன்னா சைடில் ரீசன்ஸ் கம்பல்சரியாக போடணும். ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.